வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை மகாதேவி. வாங்க கதையை தொடரலாம். வல்லவா, உனக்கா இந்த நிலைமைன்னு கேட்டுட்டு அவரை காப்பாத்தின சாமியார் வேற யாரும் இல்ல, வேதநாயகன் தான். சுந்தரனையும் வல்லவனையும் காப்பாத்தி ஒரு குகைக்குள்ள கூட்டிட்டு போறார் அவர். போட்டியில தோத்து போன வேதநாயகம் ஒரு சாமியாராகி அங்க வாழ்ந்துகிட்டு வர்றார். அவரோட துணையோட வல்லவனோட காயத்துக்கு கட்டு போட்டும் ஒரு பாம்பாட்டிய வரவழைச்சு சுந்தரனோட உடலை சோதிச்சு பார்க்க ஏற்பாடு செய்யறார் வல்லவன். பாம்பு கடிதான், ஊசர் மட்டும் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குன்னு அந்த பாம்பாட்டி சொன்னதும் அதை கேட்ட வல்லவனுக்கு பயங்கர சந்தோஷம். எங்க வழக்கப்படி மகுடி ஊதி அந்த பாம்பு வரவழைக்கிறேங்க. இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள அந்த பாம்பு வந்து விஷத்தை எடுத்துட்டா குழந்தை பிழைக்குங்க, இல்லாட்டி என் மேல குறை சொல்லாதீங்கன்னு அந்த பாம்பாட்டி சொல்ல, சீக்கிரம் ஏற்பாடு செய்யுங்கன்னு அவசரமா சொல்றார் வல்லவன். அதுக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு செய்யறார் வேதநாயகம். ஒரு பாம்பு சிலை வச்சு அதுக்கு முன்னாடி பால் முட்டையெல்லாம் வச்சுட்டு, கடிச்ச பாம்பு வந்ததுன்னா விஷத்தை எடுத்துட்டு போயிடுங்க, மத்த பாம்பு வந்ததுன்னா இங்க வச்சிருக்கிற பால் முட்டைய சாப்பிட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு 2 பாம்பாட்டிகளும் மகுடி ஊத ஆரம்பிக்கிறாங்க. அந்த மகுடி சவுண்ட் கேட்டு பல பாம்புகள் அந்த குகைக்கு வருது. வந்த எல்லா பாம்புகளும் பாலையும் முட்டையும் சாப்பிட்டுட்டு போக வல்லவனுக்கு ஒரே கலக்கமா இருக்கு. மகுடி ஊதி ஊதி அந்த பாம்பாட்டிகளும் களைச்சு போயிடுறாங்க. சாமி, சூரியனும் மறைய போகுதுங்க, எத்தனையோ பாம்புகளும் வந்துடுச்சுங்க, ஆனா இவரை கடிச்ச பாம்பு மட்டும் இன்னமும் காணோமுங்கன்னு ஒருத்தர் சொல்ல, இவ்வளவு நேரம் வராத பாம்பு இனியா வரப்போகுதுன்னு இன்னொருத்தர் சொல்ல, அதை கேட்டுட்டு வல்லவனை சுந்தரனோட தலைமாட்டுல உட்கார்ந்து மகுடியை ஊத ஆரம்பிக்கிறார். வல்லவன் விடாம மகுதி ஊதிக்கிட்டு இருக்க, சுந்தரனை கடிச்ச பாம்பு அதை அடைச்சு வச்சிருந்த பெட்டியில இருந்து வெளியேறி அந்த குகையை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. குகைக்குள்ள வந்து சுந்தரனோட கையில கடிச்ச இடத்துல இருந்து விஷத்தை உறிஞ்சு எடுத்துடுது அந்த பாம்பு. உடனே அந்த பாம்பாட்டிங்க அந்த பாம்பை பிடிச்சிடுறாங்க. மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிற சுந்தரன் அண்ணான்னு வல்லவனை கட்டி பிடிக்கிறாரு. வல்லவனுக்கும் சந்தோஷம் தாங்கல. அதே சமயத்துல வசந்தவல்லி முக்காடு போட்ட மாதிரி மகாதேவிக்கு சாப்பாடு கொண்டு போறாங்க. அவங்க கொண்டு போற கூடைய திறந்து பார்த்துட்டு தான் உள்ள அனுப்புறாங்க வீரர்கள். சிறையில குழந்தையோட சோகப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க மகாதேவி. இப்படி மகாதேவிய கருணாகரன் படுத்துற கஷ்டம் வசந்தவல்லிக்கும் மங்கம்மாவோட தோழி கிண்கிணிக்கும் கொஞ்சமும் பொறுக்க முடியல. ஆனா அவங்களால என்ன செய்ய முடியும்? வெறும் பரிதாபம் மட்டும்தான் பட முடியும். சுந்தரன் கிட்ட வல்லவன் பத்திரமா இந்த மாமா கிட்ட இருன்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டையும் விடை பெற்றுக்கிட்டு கிளம்புறார். வல்லவன் சிறைச்சாலைக்குள்ள மரத்தோட கிளைகள் வழியா உள்ள நுழைகிறாரு. வல்லவன் உள்ள வந்ததை பார்த்துட்டு வீரர்கள் அவரோட சண்டை போடுறாங்க. வீரர்களை அடிச்சு போட்டுட்டு மகாதேவி இருக்கிற சிறைக்கு போறார் வல்லவன். அதே சமயம் மகாதேவி குழந்தைய தூங்க வச்சுட்டு தொட்டில்ல போடுறாங்க. மகாதேவி தன்னோட குழந்தைய பார்த்து அழுதபடி, உன்னோட மழலை மொழி கேட்க அம்மா நான் இங்க இருக்கேன், ஆனா உன்னோட அப்பா எங்கேடா இருக்காருன்னு மகாதேவி அழ, அந்த சமயத்துல இங்க இருக்கிற மகாதேவின்னு சொல்லிக்கிட்டே சிறை கதவை திறந்துட்டு உள்ள வரார் வல்லவன். அவரை பார்த்ததும் அத்தான்னு சந்தோஷமும் அழுகையுமா அவர் மேல மகாதேவி சாய, வல்லவன் ரொம்ப வருத்தத்தோட, மகாதேவி, உன்னை இந்த நிலையிலேயே நான் பார்க்கணும்னு வேதனைப்படுறாரு. அத்தா, நாகத்தை நம்பினீங்க, அது நச்சுப்பல்ல காட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட குழந்தைய எடுத்து கொடுக்கறாங்க மகாதேவி. குழந்தைய வாங்கிக்கிட்ட வல்லவன் குழந்தைய கொஞ்ச, மகாதேவி அவர்கிட்ட, இப்பதான் நம்மளோட கண்மணி அம்மான்னு கூப்பிட்டான், அந்த வார்த்தையை கேட்க பக்கத்துல நீங்க இல்லையேன்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன், என்னோட ஏக்கம் தீர்க்க வந்துட்டீங்க அத்தான்னு சந்தோஷப்படுறாங்க மகாதேவி. இருக்கிற நிலைமை வல்லவனுக்கு புரிய, கவலைப்படாத மகாதேவி, அதையெல்லாம் பத்தி பேச நேரம் இல்ல, வான்னு வல்லவன் கூப்பிட, மகாதேவி தயக்கத்தோட அத்தான் சுந்தரன்னு ஆரம்பிக்க, அதுக்கு வல்லவன் எல்லாம் எனக்கு தெரியும் வான்னு சொல்லி சிறையை விட்டு கூட்டிட்டு போறார் வல்லவன். ஆனா அதை மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற கருணாகரன் வீரர்களை ஏவி விடுறார். வீரர்கள் வர்றதை பார்த்ததும் குழந்தைய மகாதேவி கிட்ட கொடுத்துட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறதுக்குள்ள வீரர்கள் அவரை சுத்தி வளைச்சிடுறாங்க. அந்த வீரர்கள்ல செல்லையனும் இருக்கான். வீரர்கள் கிட்ட இருந்து திமிரிக்கிட்ட இருக்கிற வல்லவனை பார்த்து கருணாகரன் சிரிச்சபடி, வல்லவ மாவீரரே வருக வருகன்னு சொல்லிட்டு செல்லையாவை பார்த்து, நன்றியுள்ள வேலைக்காரனுக்கு இலக்கணமே நீதான், முன்கூட்டி திட்டம் போட்டா கூட இவ்வளவு கச்சிதமா நடக்காது, இந்தா இப்போதைக்கு இந்த பரிசுன்னு தன்னோட கழுத்துல இருந்த முத்துமாலையை கலட்டி செல்லையனுக்கு கொடுக்கிறார் கருணாகரன். பரிசு எல்லாம் எதுக்கு எஜமா, அரசு உங்களுக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் உங்க பக்கத்திலேயே நான் இருந்தா அது போதும்னு செல்லையன் குலைகிறார். எஜமா, இவன் என்ன அவமானப்படுத்துனதுக்கு இவ்வளவு சீக்கிரம் பழி தீர்த்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, இவன் தப்பிச்சு போக பார்த்தான், நான் தான் சாமர்த்தியமா ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்னு தன்னோட நயவஞ்சகத்தை சொல்றார் செல்லையன். அதை கேட்ட மகாதேவி, பாத்தீங்களா, இந்த பாவிய நம்பாதீங்கன்னு சொன்னேனே, கேட்டீங்களா அத்தான்னு சொல்ல, அந்த சமயத்திலும் கலங்காத மகாதேவி, எத்தனை துரோகிகள் நம்மளை சுத்தி இருந்தாலும் நம்மள கொஞ்சம் கூட அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா கருணாகரனை பார்த்து, கருணாகரா, உன்னோட திட்டங்கள் எல்லாம் பளிச்சிடுச்சுன்னு திமிர் பிடிச்சு அலையாத, தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும்ங்கிறத மறந்துடாதுன்னு சீர, அதை கேட்டு நக்கலா சிரிக்கிறார் கருணாகரன். கருணாகரன் கிட்ட மாட்டிக்கிட்ட வல்லவனை யார் காப்பாத்துவா? இனிமே கதை எப்படி போகும் தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க.
என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.